ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆண்டு ரீதியாக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவோட 4ஆம் நாள். இந்த சித்திரை திருவிழாவோட 4ஆம் நாள் சுவாமியை விழாப்படக்கூடிய பாவக்காய் மண்டகாப்படிக்கு போவாரு. தங்க பல்லாக்கில தான் போவாரு. அதோட தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நிலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாறை பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சுவாமி படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் சொல்லிட்டு 5 தொழில்கள் செஞ்சுட்டு இருக்காரு. சுவாமி இந்த பல்லாக்குல போகும்போது பாத்தீங்கன்னா பல்லாக்குல 2 பக்கமும் சீலைகள்லாம் கட்டி குஞ்சங்கள்லாம் தொங்கும். அப்ப சுவாமி போகும்போது ஆடி ஆடி போகும்போது அந்த சுவாமியோட முகம் ஒரு சில நேரம் தெரியும், ஒரு சில நேரம் தெரியாது. அப்போ மனிதனுக்கு பாத்தீங்கன்னா எல்லா நேரங்களையும் சுவாமி கூடயே இருப்பாரு. இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்க போது நமக்கு தெரியும். நமக்குள்ள ஒரு ஆணவமும் கர்வமும் வந்துடும். அந்த ஆணவம் கர்வம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக சுவாமி தங்க பல்லாக்குல நமக்கு காட்சி கொடுக்காரு. இது போக இந்த பாவக்கா மண்டகாவுடைய சிறப்பு என்னன்னு மீனாட்சி அம்மா குழந்தை வடிவமா இருக்கும் பொழுது, சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த பாவக்காய் மண்டகாப்படிக்கு போய் பாவக்காய் எல்லாம் பறிச்சு விளையாண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அதை நினைவுபடுத்தும் விதமாக அந்த மண்டகாப்படி மக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வருஷத்துல ஒரு நாள் சித்திரை திருவிழா சுவாமி இந்த பாவக்கா மண்டகாப்படிக்கு தாயாரோட போய் நமக்கு காட்சி கொடுத்தார். இந்த தங்க பல்லாக்குல சுவாமி நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு இகப்பர சுகம் அனைத்தும் கிடைக்கும். சரி, மீனாட்சி மைந்தன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.